சில கேன்சரில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கும்போது போத் கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாமே நம்ம வேவ் ஆஃப் பண்ணும்போது இம்யூனோதெரப்பி ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம எங்கே கேன்சர் செல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இம்யூன் செல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கேன்சர் செல்ஸும் ஒரு அப்நார்மல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்யூன் செல்ஸ் போய் அட்டாக் பண்ணும். பட் இதோட அது பலசாலி இல்லை. ஸோ இது போய் அதை அட்டாக் பண்ணி அதை கொண்டுரும். இம்யூனோதெரப்பி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் நம்ம இம்யூனோதெரப்பி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இம்யூனோதெரப்பி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் நம்ம இம்யூனோதெரப்பி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக சொல்லணுன்னா, நம்ம கேன்சர் செல்ஸ் வந்துட்டு டிஎன்ஏல டேமேஜ் ஆகி அன்கண்ட்ரோலபிளாக வளர்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கேன்சர் செல்ஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். கேன்சர் செல்ஸோட வெளியிலேயே இருக்கும், கேன்சர் செல்ஸ் உள்ளாரையே இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட இம்யூன் செல்ஸை வச்சே அட்டாக் பண்ணுறது தான் வந்துட்டு இம்யூனோதெரப்பி. இப்போ நம்ம பாடியில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது? ஸோ அப்போ கேன்சர் செல்ஸும் ஒரு அப்நார்மல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்யூன் செல்ஸ் போய் அட்டாக் பண்ணும். பட் இதோட அது பலசாலி இல்லை. ஸோ இது போய் அதை அட்டாக் பண்ணி அதை கொண்டுரும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேன்சர் செல்ஸில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இம்யூன் செல்ஸை வந்து கொடுத்து அந்த கேன்சர் செல்ஸை நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த இம்யூன் செல்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இதை கண்டுபிடிச்ச என்ன, ஆல்ரெடி நமக்கு கீமோதெரப்பி இருக்குது, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார் அப்படின்னா, ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம எங்கே கேன்சர் செல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இம்யூன் செல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லா டைப் ஆஃப் கேன்சருக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல நம்பர் 1. அண்ட் சில ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் அகெயின்ஸ்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எடுக்கணும். கேன்சர் செல்ஸில் இந்த மாதிரி செல்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் இந்த இம்யூனோதெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறவங்க இந்த கேன்சருக்கு அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா கேன்சருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இம்யூனோதெரப்பி ஒரு ரீசெண்ட் அட்வான்ஸில் ஒரு மைல்ஸ்டோன் தான். எல்லா கேன்சருக்கும் அவைலபிளாக இல்லாதனாலும் சில கேன்சரில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கும்போது போத் கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாமே நம்ம வேவ் ஆஃப் பண்ணும்போது இம்யூனோதெரப்பி ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் தெரப்பி, அதாவது கீமோதெரப்பியோட சேர்த்து இம்யூனோதெரப்பியும் கொடுக்கும்போது இன்னும் எஃபெக்ட் சில கேன்சர்ஸில் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொண்டையில் கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பயாப்சி எடுத்துட்டோம், ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு வந்துருச்சு. ஸ்டேஜ் பார்த்தா செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, T2 N0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது தொண்டை பகுதியில் இருக்கிறனால ஆப்ரேஷன் இல்லைன்ட்டாங்க. ஸோ டாக்டர் பார்த்துட்டு கீமோதெரப்பியும் ரேடியேஷனும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீமோதெரப்பி பார்க்கும்போது ஏஜ் கொஞ்சம் 67 இயர்ஸாக ஏஜாக இருக்குது. நமக்கு வந்து கீமோதெரப்பி கொடுக்குறதில்ல, ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போது செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது, குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் நமக்கு வந்து கம்பைன் தெரப்பியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்தமாரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பயாப்சி எடுத்ததுலேயே வந்துட்டு நம்ம HPV P16 பார்க்கலாம். இந்த P16 அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த கேன்சர் பார்த்தா HPV வைரஸ்னால P16 ப்ரோட்டீன் டிஃபெக்ட்னால வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தமாரி தருணத்தில் நம்ம ரேடியேஷனோடு சேர்த்து நம்ம இம்யூனோதெரப்பி சேர்த்து கொடுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னது, கீமோதெரப்பி ப்ளஸ் ரேடியேஷன். இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் கீமோதெரப்பி அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ அந்த டைமில் நம்ம ரேடியேஷனோட இம்யூனோதெரப்பி சேர்த்து கொடுக்கும்போது அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன, ஆனால் இந்த இம்யூனோதெரப்பி ஒரு செட் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தமாரி இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம், மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பியெல்லாம் போட்டாங்க, ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் ஆகலை. அப்போ நம்ம வந்து பயாப்சி எடுத்துகிட்டு அதில் ER/PR, HER2, PD-L1 அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த HER2 பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம ட்ராஸ்டிஸ்மேப் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இம்யூனோதெரப்பி கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்தமாரி கீமோதெரப்பி எக்ஸாஸ்ட் ஆகும்போது கொடுக்கலாம். இந்தமாரி HER2, PD-L1 இந்தமாரி வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு லங் கேன்சர் எடுத்துக்கலாம். பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர் மெட்டாஸ்டேசிஸ் ஆயிடுச்சு, 45 வயசு தான், ஆனால் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு, ஸ்டேஜ் 4 சொல்கிறாங்க. அவங்க கீமோதெரப்பிக்கு பேஷண்ட்டு நாட் வில்லிங், இல்லை கீமோதெரப்பி நம்ம ஒரு 2-3 சைக்கிள் போட்டுட்டோம்,
பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. டார்கெட்டட் தெரப்பி பண்ணிட்டோம். பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. யூசுவலா நம்ம வந்து லங் கேன்சர்ல என்ன பார்ப்போம்? பயாப்சி பார்த்துட்டு EGFR, ALK, RAS இப்படிங்கிற ஒரு மியூட்டேஷன் இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராவா நம்ம இதில என்ன பார்க்கலாம்? PDL1 அப்படிங்கிற ஒரு ரிசெப்டார் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த PDL1 ரிசெப்டார் இருக்கிற பட்சத்தில இதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து பெம்ப்ரோலிசுமாப் அப்படிங்கிற ட்ரக் குடுக்கறது மூலமா அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி இம்யூனோதெரப்பி எல்லா கேன்சருக்கும் மாத்தி மாத்தி குடுக்கவும் முடியாது. சில கேன்சர்ல சில ஸ்பெசிஃபிக் புரோட்டீன்ஸுக்கு அகெயின்ஸ்டா ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்க அதுக்கு குடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம PDL1 எடுத்துட்டு போயிட்டு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ல பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப ரேர் சான்ஸ். ஒரு 1% தான் அது பாசிட்டிவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே லங் கேன்சர்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு 30-40% பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மெட்டாஸ்டாட்டிக் லங் கேன்சர்ல இந்த டைப் ஆஃப் புரோட்டீன் பார்த்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு இம்யூனோதெரப்பி குடுக்கலாம். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ல பார்க்கும்போது வேற புரோட்டீன் பார்த்து குடுக்கலாம். இந்த மாரி ஒரு கேன்சருக்கும் அந்தந்த கேன்சர்ல இருக்க ஸ்பெசிஃபிக் புரோட்டீன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எந்த இம்யூன் செல்ஸ வச்சு நம்ம அட்டாக் பண்ண போறோம், அதுக்கான ட்ரக் என்னங்கிறத பொறுத்து இருக்கு. இம்யூனோதெரப்பியோட அட்வான்டேஜ், சைட் எஃபெக்ட் கம்மி. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லியர். நம்ம கீமோதெரப்பியோட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இம்யூனோதெரப்பி வந்து காஸ்ட்லியர். ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இட் வில் பி மோர் ஈஸியர்ன்னு நெனைக்கிறேன். இப்போ இம்யூனோதெரப்பி இந்த மாரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் ரீசென்ட் டெவலப்மெண்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் சொல்லியிருந்தேன்ல, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செட்யூக்ஸுமாப் இருக்கு, நிமோட்டுசுமாப் இருக்கு. இந்த மாரி நெறைய ட்ரக்ஸ் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ட்ரக் யூஸ் பண்றது? இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரக் வந்து குடுத்தா எஃபெக்ட் அதிகமா இருக்கும்? இப்போ லங் கேன்சர் எடுத்துக்கிறோம். PDL1க்கு அகெயின்ஸ்டா பெம்ப்ரோலிசுமாப் பார்க்குறோம். ஸோ இந்த மாரி வந்து இந்த PDL1க்கு அகெயின்ஸ்டா பெம்ப்ரோலிசுமாப் அப்படிங்கிற ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி தான் இப்போதி R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணி அவங்க மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10-15 இயர்ஸ் அந்த மாரி வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10-15 இயர்ஸுமே அந்த கம்பெனி மட்டும் தான் அந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பேஷண்ட்டோ, டாக்டரோ யாரா இருந்தாலும் அந்த ஒரே கம்பெனியில மட்டும் தான் நம்ம வாங்குற மாரி இருக்கும். அதனால அந்த R&D பண்ணது, அந்த கம்பெனியோட பேட்டன்ட் முடியிற வரையும் தே ஆர் த ஒன்லி ப்ரொடியூசர்ங்கிறதுனால இட் லிட்டில் பிட் காஸ்ட்லியரா இருக்கு. சில ட்ரக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரஸ்ட் கேன்சர் சொன்னேன்ல, ட்ராஸ்டசுமாப். இதுக்கப்புறம் நெறைய ட்ரக் வந்துருச்சு. பெர்டுசுமாப் அந்த மாரிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த ட்ராஸ்டசுமாபோட பேட்டன்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த பேட்டன்ட் முடியும்போது, அந்த ட்ரக் நெறைய கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணும்போது, காம்படிட்டிவ் வேர்ல்டுல அதோட பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மோனோபோலியா ஒரே கம்பெனி அவங்க மட்டும் தான் R&D பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவங்க மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னா, ஸோ அவங்க R&D பண்ண செலவு, இருக்கிற மார்க்கெட்டிங் செலவு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸோ ட்ரக்கோட விலையில தான் வச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால லிட்டில் பிட் காஸ்ட்லியரா இருக்கு. சில ஓல்டு ட்ரக்ஸ் நமக்கு கம்மியான விலையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்யூனோதெரப்பி நீங்க போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனியில பேசி கன்செஷன் ரேட்ல வாங்கி, இல்ல பேஷண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அது மூலமா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ.